ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம். ஆ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல வியாபாரம் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு வந்து நஷ்டமாகும். பொருள் வந்து தேங்கிரும். அல்லது அவங்களுக்கு சரியான இடத்துல வந்து சப்ளை பண்ண முடியாம போயிரும். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து தொழில் நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க. நெறைய மக்கள் வந்துட்டுருப்பாங்க. ஆனா திடீர்னு வந்து எந்த மக்களும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு அ செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்டு தொழிலும் வந்து ரொம்ப டவுனா போக ஆரம்பிக்கும். இன்னும் உத்தியோகத்துக்கு போறவங்க, அதாவது வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல வேலை போயிட்டுருக்கும். நல்லா ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா வந்து சில கொலீக்ஸாலயோ, இல்ல அவங்களுக்கே வந்து அந்த வேலை மேல ஒரு விரக்தி, வெறுப்பு வந்துரும். ஸோ நம்ம எதுக்கு வேலைக்கு போணும் அப்படின்னு. சில பேருக்கு வந்து அவங்களாவே வந்து ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சுருவாங்க. அவங்க நல்லா வேலை பார்த்தாலும் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து அ எப்படி வந்து வருது? எதனால வருது? எந்த சமயத்தில வரும்? அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு நாடி ரீதியா நம்ம பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட்டு. பொதுவாக தொழில்காரகன் சனி பகவானுக்கு கேதுவுடைய சேர்க்கை, செவ்வாயுடைய சேர்க்கை இது இருந்தது அப்டின்னா, அவங்களுக்கு நல்லா போயிட்டுருந்த அந்த பொருளாதார வாழ்க்கை வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படும். அவங்களுக்கு கடுமையா பாதிக்கப்படும் அது. கோச்சார ரீதியாக ஜனனகால அ கோச்சார சனி பகவான் ஜனன காலத்தில இருக்கக்கூடிய செவ்வாயவோ, அல்லது கேதுவையவோ வந்து கிராஸ் பண்ணி போற அந்த சமயம், அல்லது ஜனனகால ஜாதகத்திலேயே சில பேருக்கு வந்து சனி, கேது சேர்க்கை, சனி, கேது, செவ்வாய் 3ம் சேர்ந்து இருக்கும் சில பேருக்கு. அவங்களால எந்த தொழில் பண்ணாலும் நிரந்தரமா இருக்கவே முடியாது. நெறைய லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஜனனகால ஜாதகத்தில இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது. அந்த மாரி நமக்கு அமைப்பு இருக்கு. நமக்கு தொழில் வந்து லாஸ் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணா வந்து நம்மளுடைய வீட்ல யாராவது இருந்தாங்க, நல்ல ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா, அவங்க பேர்ல அவங்கள முதலாளியா வச்சு நம்ம வந்து தொழில் பண்ணலாம். அது மட்டும் தான் வந்து நல்ல சொல்யூஷன். அது இல்லாத பட்சத்தில, கேது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக கிரகம். சரிங்களா? ஸோ ஆன்மீகம் சம்மந்தமான ஹார்ட்வேர் அண்ட் பெயிண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஓரளவுக்கு முன்னுக்கு வரலாம். இந்த ஜனனகால ஜாதகத்தில இந்த அமைப்பு இருந்ததுன்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம, கேது, செவ்வாய் 4, 6, 10ஆம் பாவம் இந்த தொடர்பு இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான டிஃபெக்ட் ஆகலாம். அதாவது வந்து செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங், மிஷின், மெட்டீரியல் எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து செவ்வாய். அதுக்கு அடுத்ததா பாவ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவம். 4ஆம் பாவம்ங்கிறது ஒரே இடத்துல இருந்து ஒரு உற்பத்திய வந்து நம்ம பண்றது. ஸோ 4ஆம் பாவத்தில சம்மந்தமான ஏதாவது தொழில் பண்றாங்க. மிஷனரிஸ் குறிக்கக்கூடியது. ஸோ அந்த 4ஆம் பாவம், ஆ செவ்வாய் இதெல்லாம் சம்மந்தப்படும் பொழுது, ஒரு வியாபாரம் பண்றாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சனி, கேது, செவ்வாய் இந்த சேர்க்கையில வருது, 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான நெறைய வந்து டிஃபெக்ட் ஆகும். ஆ மிஷின் வந்து ரிப்பேர் ஆகும். இல்ல அது சம்மந்தமா சரி பண்ண முடியாம அத மாத்தக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாரியான அஃபெக்ட் ஆகும். 6ஆம் பாவம் தொடர்பு இருந்தது அப்படின்னா, அவங்களால ஒர்க் லைஃப்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவங்களால உத்தியோகத்தில, வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு பேர் கெட்டு போய் வெளிய வரக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ, அதனால இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு, அதாவது பிறந்த ஜாதகத்தில யாருக்காவது சனி, கேது, செவ்வாய் இந்த மாரி சேர்க்கையில இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஆன்மீகம் சம்பந்தமான ஒயர், கயிறு, காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் நார்ல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்பந்தமான பொருட்கள வந்து சேல்ஸ் பண்றது. அந்த மாதிரியான ஒரு தொழில வந்து அவங்க முன்னெடுத்து செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு தொழில்ல முன்னுக்கு வரலாம். அதனால இத பார்க்கக்கூடிய யாருக்காவது வந்து இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா, அவங்க ஆன்மீகம் சம்பந்தமான, ஆன்மீகம் பொருள் சம்பந்தமான, அ அல்லது வந்து இந்த நாரு, ஒயர், அதுக்கப்புறம் நூல்கண்டு இதெல்லாம் வந்து இது பண்ற பிசினஸ வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நீங்க சாதிக்கலாம். சரிங்களா? அடுத்த டாபிக்ல அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.